எல்லோருக்கும் வணக்கம். 5 கரத்தினை ஆனை முகத்தினை இந்து நிலங்கரை போலி மேற்றனை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. என் அப்பன் கற்பனர்களால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். என்னுடைய ஜோதிட ஆன்லைன் மூலியம் ஜோதிடம் கேட்க ஆர்வம் உள்ளவர்கள் என்னுடைய ஜோதிடத்துக்கு நேரடியாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பரையும் தர்றேன். நேரில் வரணும்னு ஆசைப்பட்டவங்க நேரடியாகவும் வரலாம். என்னோடய ஃபோன் நம்பரில் கால் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ இன்னமும் நிறைய பேர் ஜாதகங்கள் எழுதாமல் இருக்கிறாங்க. சரி, ஜாதகம் பிறந்த நேரம் எல்லாம் தெரியலைங்க அப்படின்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க. இந்த பெயர் ராசியை வச்சு எனக்கு இந்த 2 பேருக்கும் கல்யாணம் அமைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. பெயர் ராசிங்கிறது ஒரு இதுக்கு தான். இருந்தாலும் தெய்வத்தின் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நாங்கள் ஜோதிடர்களாக ஒரு விதத்தில் அவங்க இருக்கிற நேரம் இதெல்லாம் கணித்து தான் நாங்கள் ஒரு பலனை சொல்லுவோம். அப்படிங்கிற மாதிரி பெயர் ராசி மூலம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ நட்சத்திரம் தெரியாது நமக்கு, அவங்க பிறந்த நேரம் எதுவுமே இல்லைங்கும்போது நமக்கு நட்சத்திரத்தை கணிக்க முடியலை. பெயர் ராசியில் வச்சு எப்படி எடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். அது மூலியமும் அவங்களுக்கு ஜாதகங்களுக்கு பொருத்தம் இருக்குமான்னு பார்க்குறோம். பொருத்தங்களும் ஒரு 2ஆம் பட்சம்தான். இருந்தாலும் பொருத்தத்தை ஒரு இதில் வச்சு பார்க்குறோம். அப்படிங்கிறது அது எப்படி கேட்டால், இப்போ ஒரு பையனோட பேர் என்னன்னு பாருங்கள். கண்ணன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணோட பேரில் கண்ணன், ஒரு அடுத்து கண்ணங்க கவிதான்னு ஒரு பேர் வருது. அப்போ 2 பேருக்கும் முதல் எழுத்து காணாவில் வருது. அது ஒரு உத்தமம். அடுத்து இன்னொரு விஷயம், பையனோட எழுத்து 4 எழுத்தும் பொண்ணோட எழுத்து 3 எழுத்து இருக்குது. அப்போ பையனோட எழுத்துக்கள் கண்டிப்பாக கூடுதலாகவே இருக்கணும். இப்போ பொண்ணோட எழுத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுனாலும் ஒரு விதத்தில் உத்தமம் ஆகித்தரும். அப்புறம் இல்லை பொண்ணோட எழுத்தில் கூட இருக்குது, 5 எழுத்து இருக்குது, பையனோட எழுத்தில் 4 எழுத்து இருக்குது, அப்படி ஒரு அமைப்பில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உத்தமம் ஆகாது. இல்லை 2 பேருக்கும் ஒரே மாதிரி எழுத்து 4 எழுத்து 4 எழுத்துலே இருக்குது, 5 எழுத்து 5 எழுத்துலே இருக்குது, உத்தமம் தான். 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி முதல் எழுத்து ஒரே மாதிரி, கடைசி எழுத்தும் அதே மாதிரி ஒற்றுமையாக வந்துச்சுனாலும் ஓகே, ஏற்றுக்கலாம். கடைசி எழுத்து ஒரு தீயில் முடியுது, பொண்ணுக்கும் ஒரு தீயில் முடியுது அப்படின்னா சேர்க்கலாமா? கண்டிப்பாக முடியும். அது அந்த பொண்ணோட பேரில் பாரதி அப்படின்னு எழுதியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு இந்த பொண்ணோட பேரில் கடைசி எழுத்து பாரதியில் முடியுது, பையனோட பேர்லேயும் ஜெயபாரதி அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க. இல்லை பொண்ணோட பேரில் வளர்மதி அப்படின்னு வச்சுக்கிங்களா, இவரோட பேரில் கடைசி எழுத்து வெறும் பாரதி அப்படின்னு வரனால அந்த கடைசி எழுத்து தீன்னு வர்றதுனால அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோமே. அது 2 பேருக்கும் உத்தமம் ஆகிடும் ஒன்றா இருக்கிறனால. அப்புறம் இன்னொரு விஷயத்தில் எழுத்துக்களை கூட்டணும். 2 பேர் எழுத்தையும் ஒன்றா கூட்டணும். இவங்களுக்கு எத்தனை எழுத்து அப்படின்னு பார்க்கணும். இவங்களுக்கு ஒரு 6 எழுத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க, பெண்ணோட எழுத்துலேயும் ஒரு 6 எழுத்து வருது. அப்போ 2ஐயுமே கூட்டணும். இப்போ பொண்ணோட எழுத்தில் 6 எழுத்து, பையனோட எழுத்தும் 6 எழுத்து, 6 + 6 12. அதை 3ஆல் பெருக்கணும். 6 6 12 இன்ட்டு 3ஆல் பெருக்குனீங்கன்னா 36 வரும். சரியா? 36 + 15 வச்சு கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 51 வரும். 51 7ஆல் வகுக்கணும். ஏன் 7ஆல்னா, நவகிரகங்கள் 9 கிரகங்களில் அதில் 7 கிரகங்கள், அதுதான் இந்த ராகுகேதை தவிர்த்து. அப்படிங்கும்போது 7ஆல் வகுத்திங்கன்னா, அப்போ 51 7ஆல் வகுத்திங்கன்னா என்ன வரும்? 7 7 49. சரி, 49 போக மீதி எத்தனை? 2. மீதி எவ்வளவுக்கு? 2. ஈவு 7, மீதி 2 வரும். அப்போ மீதி ஒற்றைப்படையில் வந்தால் உத்தமம். அதாவது ஒற்றைப்படையில் வந்தால் மீதி ஒற்றைப்படையில் வரணும். அங்கே ஒற்றைப்படையில் வந்தால் அது உத்தமம். அங்கே ஒற்றைப்படையில் நமக்கு எவ்வளோ வருது? மீதி 2 வருது. அதனால் இரட்டைப்படையில் வந்துச்சுன்னா அது சேர்க்குறதுல வேலை இல்லை. ஒற்றைப்படையில் வருதா? கண்டிப்பாக சேர்க்கலாம். 0 ஒன்றுமே இல்லை, கரெக்டாக கால்குலேட் ஆகிடுச்சு, 0விலே முடிச்சிச்சுன்னா உத்தமம். ஓகேவா? இரட்டைப்படையில் வரக்கூடாது. மீதி ஒற்றைப்படையிலேயோ 0விலேயோ வந்தால் உத்தமம். அதுவும் நம்ம பார்க்கலாம்.
அடுத்து நட்சத்திர எழுத்து. அவங்களுக்கு தான் என்ன நட்சத்திரம்னு தெரியலையா அப்படிங்கிறவங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து சூனா, சேயனா அந்த மாதிரி இப்போ சோனையன் அப்படின்னு ஒரு பேர் வருது. சுலக்ஷனா அப்படின்னு ஒரு பேர் வருது. அப்படிங்கும்போது அந்த சூனாவில் எந்தெந்த எழுத்துக்களில் நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே முதல் எழுத்து அஸ்வினி நட்சத்திரத்தில் சூனாவிலே வரும். லாவணியா அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது அஸ்வினி நட்சத்திரம்னு கணக்கு எடுத்துக்கிற வேண்டியதான். அப்போ பையனோட நட்சத்திரத்தில் ஒரு பேர் வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பேருனா அதேமாதிரி எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், குகன், கண்ணன் அப்படிலாம் வந்துச்சுன்னா திருவாதிரை நட்சத்திரம் வரும், அல்லது அவிட்ட நட்சத்திரம், இது இப்படிலாம் வரும். அப்போ ஒரு பெண்ணோட நட்சத்திர ராசியையும் நம்ம கணக்கெடுத்து பையனோட நட்சத்திரத்துக்கு என்ன பேரில் வருது அந்த ஒரு நட்சத்திரமாக நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு ஒத்து போதா ராசி நட்சத்திரத்துக்கு அப்படின்னு கணக்கெடுத்தும் இது பெயர் ராசி பொருத்தம் பார்க்க முடியும். இது வந்து முழுக்க முழுக்க ஷூரா அப்படிங்கிறதுக்கு இல்லை, ஒரு மனஸ்தாந்திக்காகத்தான். இன்னொன்று தெய்வத்தின் அருள் கிரகமும் இருந்தால் கண்டிப்பாக அது நல்லபடியாக அமையும். இது ஒரு பேராசியில் இன்னமும் வழக்கத்தில் இருக்குது. நான் அதிகபட்சம் பெருசாக இதை பார்க்க மாட்டேன், இருந்தாலும் கம்பல் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு அவங்க வந்திருக்கிற நேரம், கோரை பலன் இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து இது மாதிரி ரீசனாக இப்போ எனக்கு அண்மையில் ஒன்று வந்துச்சு. கரெக்டாக அவர் வந்து சுக்கிர ஓரையில் வந்து இருந்தார். சுக்கிர ஓரையில் வந்து இது மாதிரினா சுக்கிர ஓரை அதே மாதிரி அமிர்த யோகத்துலேயும் வந்திருந்தார். எனக்கு அப்போவே சரி இது ஒத்து போகும் அப்படின்ட்டு இந்த கணக்கு எடுத்து பார்த்தேன். அவன் நட்சத்திர இதுபடி நமக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு ஜாதகம் இல்லைங்கிறனால. இன்னும் ஒரு சிலர்கள் வந்து பிரசன்னம் பார்த்து கூட பண்ணுவாங்க. நான் வந்து பிரசன்னத்துக்கெல்லாம் பெருசாக பண்ணது கிடையாது. இருந்தாலும் பிரசன்னமும் பார்த்து அவங்களுக்கு இது அமைக்க முடியுமா அப்படின்லாம் பார்ப்பாங்க. அதுவும் ஓகே, நல்லது தான். இந்த மாதிரி அமைப்புகளில் பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.